வணக்கம். நாகேந்திர பாரதி. நமது குவியம் குறும்பு தினத்தின் பிப்ரவரி 2026 இதழில் அருமையான 3 குறும்பு தினங்கள். இதில் நமது நண்பர் ரேவதி பாலு அவர்களின் தொட்டுவிடும் தூரம்தான் குறும்பு தினத்தை முதலில் படித்து விட்டேன். 3 வித்தியாசமான குடும்பங்கள். மேல்தட்டு கணவன் மனைவி, நடுத்தர கணவன் மனைவி, அடித்தட்டு வாழ்க்கை முறையில் உள்ள கணவன் மனைவி, இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக குடியினால் அந்த குடும்பங்களில் நிகழக்கூடிய வன்முறைகள், கோபங்கள், பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் அருமையாக அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தனது எழுத்தில் கொண்டு வந்துள்ளார். அவற்றை படிக்கும் பொழுதே அவை நமக்கு கண்முன் காட்சியாக தெரிகின்ற அளவுக்கு அருமையான எழுத்து நடை, விறுவிறுப்பான எழுத்து நடை. அவற்றிற்கு ஒரு தரத்திலும் இருக்கக்கூடிய அந்தந்த மனைவிமார்கள் எப்படி அதற்கு தீர்வு காண்கிறார்கள் என்பதே கதையினுடைய அடிப்படை கருத்து. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அதை நீங்கள் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் கதையின் நாயகியான நடுத்தர வர்க்கத்து பெண்மணி அவருடைய வாழ்க்கை முறையைத்தான் முக்கியமாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை விவரங்கள், அவர்கள் வீட்டு வர்ணனைகள், அவர்கள் குடும்ப சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் வர்ணிக்கின்ற விதம் உண்மையிலே நாமும் அந்த நடுத்தர குடும்பத்தில் சென்று வசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமையை ஏற்படுத்தும் அளவு மிகவும் அருமையாக இருக்கிறது. அவளுடைய வீட்டினுடைய அந்த இயற்கை காட்சி, மாடியில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்னஞ்சிறு தோட்டம் வசீகரமாக தெரிந்தது. தென்னை மரங்கள் ஓலைகளால் இதமாய் சாமரம் வீச, மாமரத்தில் கூடு கட்டி இருக்கும் தவிட்டுக்குருவிகள் ஒன்றையொன்று துரத்தி விளையாடுவதை நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இது போன்ற வர்ணனைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிறப்பான வர்ணனைகள், அந்தந்த இடத்திற்கே நம்மை கூட்டி செல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் அருமையான வர்ணனைகள். அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முறையை சொல்லும் பொழுது அந்த மொழியிலேயே அருமையாக வசனங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு வாய் சோறு துணுட்டு படியா, என் ராசா இல்லை என்று இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கைத இன்னா செஞ்சுக்கின்னு கீரை உனக்கு இன்னா வேணும் என்று அந்த வார்த்தைகளை எல்லாம் மிகவும் அருமையாக அந்தந்த உயர்தரம், நடுத்தரம், அடித்தரம் மக்களினுடைய அந்த வசன மொழிகளையே மிகவும் அருமையாக தனது எழுத்தில் கொண்டு வந்துள்ளார். எனவே நாம் அந்தந்த இடத்திற்கே செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தையும் நமக்கு உருவாக்கக்கூடிய முறையிலே அவரது அந்த எழுத்து நடை அமைந்துள்ளது. அந்த பிரச்சனைகளை அந்த நடுத்தர வர்க்கத்து பெண்மணி சமாளிக்கின்ற முறைதான் இந்த கதையினுடைய அடிப்படையான முறை. அந்த தொட்டு விடும் தூரம்தான் என்ற தலைப்புக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு முறை, ஒரு நேர்மறையான ஒரு முடிவு. அதற்கு சிறிது சிரமப்படத்தான் வேண்டி இருக்கிறது அவள். இருந்தாலும் அவள் குடும்பத்தின் சூழ்நிலையையும் அவளது குழந்தைகளினுடைய சூழ்நிலையையும் அனைத்தையும் எண்ணி பார்த்து அவள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுதான் கதையினுடைய உச்சக்கட்டம். அந்த முடிவின் பொழுது அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடைசி வரிகள், யார் சொல்லும் நல்லதையும் சட்டென்று ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் அவனுக்கு இல்லாததால் அவனால் உடனடியாக முழுமையாக மாற முடியாது. வாழ்க்கை துணையை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களின் குறை நிறைகளோடு அவர்களை மனமோந்து ஏற்றுக்கொண்டால் யாருக்குமே வாழ்க்கையின் சந்தோஷங்கள் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று தொட்டுவிடும் தூரம் என்ற அந்த தலைப்புக்கு பொருத்தமாக கதையை முடித்து கௌரி நிச்சலமான மனதோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் என்பதை படிக்கும் பொழுது நமக்கும் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாம் ஒன்றி படிக்கக்கூடிய சிறுகதையை வழக்கம் போல் எழுதியுள்ள ரேவதி பாலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரசுரித்த குவியம் குறும்பு தினத்திற்கு நன்றிகள். படித்து மகிழுங்கள் அத்தனை கதைகளையும். நன்றி, வணக்கம்.